அன்பர்களுக்கு வணக்கம். பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள துர்க்கை அம்மனை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். அஷ்டபுஜங்களுடன் அருள்பாலிக்கும் இவ்வன்னையை விஷ்ணு துர்க்கை, துர்கா லக்ஷ்மி, நவசக்தி நாயகி, நவரத்தின நாயகி, நவயோக நாயகி, நவகிரக நாயகி, நவராத்திரி என போற்றப்படுகிறாள். இங்குள்ள துர்க்கை அம்மனை வழிபட்டால் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நோய்கள் அகல பக்தர்கள் துர்க்கை அம்மனை வேண்டிக் கொண்டு பலன் பெறுகிறார்கள். இங்கு ராகு கால நேரங்களிலும் முக்கியமாய் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும், அமாவாசை, பௌர்ணமி நாட்களிலும், அஷ்டமி, நவமி திதிகளிலும் பக்தர்கள் பெருமளவில் துர்க்கையை வேண்டிக் கொண்டு பலன் பெறுகிறார்கள். இத்தலத்தில் வந்து வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களுக்கு வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கின்றார். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க, டெம்பரவரியாக இருக்கவங்க பெர்மனெண்ட் ஆகணும், இந்த மாதிரிலாம் வேண்டுதல் இருக்கவங்க, தொழிலில் முன்னேற்றம் அடைகிறவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து சுவாமியை தரிசித்தா கண்டிப்பாக நடக்கும். துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலை, எலுமிச்சை விளக்கு ஏற்றுகின்றனர் பக்தர்கள். அம்மனுக்கு புடவை சாத்தியும் தங்கள் நேர்த்தி கடனை செய்கின்றனர். மாமன்னன் ராஜராஜ சோழன் முதலான சோழ மன்னர்கள் அனைவராலும் ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்யப்பட்ட அம்பிகை இவளே. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மாவட்டத்தில் பட்டீஸ்வரத்தின் வடபுறம் அமைந்திருந்த சோழன் மாளிகையில் சோழ மன்னர்களின் அரண்மனை காவல் தெய்வமாக அருள்பாலித்து வந்த தெய்வம் துர்க்கை அன்னையே. அரண்மனையின் வாயில்களில் முறையே விநாயகரும், முருகரும், பைரவரும் எழுந்தருளி அருள்பாலித்து வந்தனர். சோழ மன்னர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது, வெற்றி வாகை சூட போர்க்களம் போகும்போது இந்த தேவியின் அருள்வாக்கு பெற்ற பின்னரே செயல்படுவர். சோழ ராஜ்யம் முடிவுக்கு வந்த பின்னர் துர்க்கை அம்மனை இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்துள்ளனர். இந்த துர்க்கை மற்ற தலங்களில் இருப்பது போல் அல்லாமல் சாந்த சொரூபியாக இருக்கின்றாள். இவ்வன்னையை மகிஷன் தலைமீது நின்ற கோலத்துடன், சிம்ம வாகனத்துடன், திரிபங்க ரூபமாய் 8 திருக்கரங்களுடனும், முக்கண்களுடன், காதுகளில் குண்டலங்களோடு காட்சி தருகின்றாள். காளி மற்றும் துர்க்கைக்கு இயல்பாக சிம்ம வாகனம் வலப்புறம் நோக்கியதாக காணப்படும். ஆனால் சாந்த சொரூபியான இந்த துர்க்கைக்கு சிம்ம வாகனம் இடப்புறம் நோக்கி அமைந்துள்ளது. அபாயகரத்துடன் சங்கு, சக்கரம், வில், அம்பு, கத்தி, கேடயம், கிளி அவற்றை தாங்கி அருள்பாலிக்கின்றாள் அன்னை. தன்னை சரணடையும் பக்தர்களுக்கு உடனே அருள் புரிய காலை எடுத்து வைத்து புறப்படுகிற கோலத்தில் துர்க்கை நிற்பது இன்னொரு சிறப்பு. 8 கரங்களில் ஒரு கரத்தில் கிளியை வைத்துள்ளார். மகிஷாசுரன் தலை மீது பாதங்களை வைத்து சிம்ம வாகனத்தில் மகர குண்டலங்களுடன் திரிபங்க ரூபமாய் 3 நேர்த்தி கண்களுடன் கம்பீரமாக காட்சி கொடுத்துள்ளாள் அன்னை. 6 அடி உயரத்தில் அழகான புடவை கட்டி எலுமிச்சை மற்றும் ரோஜா மாலை அணிந்துள்ளார். எருமை முகமுடைய மகிஷாசுரனை காலில் மிதித்து நிமிர்ந்து நின்ற கோலத்தில் காட்சி அருள்கின்றாள். பிற 6 கரங்களில் சங்கு, சக்கரம், வில், அம்பு, வாள், கேடயம் ஆகிய ஆயுதங்களை கொண்டு சாந்தமாக போர் முடிந்த கோலத்தில் காண கிடைக்கின்றாள் அன்னை. இடப்பக்கம் நோக்கியுள்ள வாகன சிம்மத்தின் ரூபிணியாக விளங்குகின்றாள். துர்க்கை இங்கு சாந்த சொரூபியாக இருப்பதை அவளது புன்னகை தழுவும் முகமும் வலப்புறம் திரும்பியுள்ள சிம்ம வாகன முகமும் நிரூபிக்கிறது. பக்தர்களை வரவேற்கும் கோலத்தில் வெற்றி வாகை சூடிய நிலையில் இருக்கின்றாள் அன்னை. துர்க்கை அம்மனின் 8 கரங்களில் காணப்படும் முத்திரைகள் அபய முத்திரை காக்கும், சங்கு முத்திரை வழிகாட்டும், சக்ராயுதம் எதிரிகளை அழிக்கும், தனுர்பானம்,
வில் அம்பு போல சரியான திசைகளில் முயற்சி செய்யும். கடகம் கேடயம் வாள் கேடயமாக விளங்கி வீரத்தை காட்டும். சுகர் கிளி இருக்கும் கரமது நடப்பதை கூறும். பாண்டிய மன்னர்களுக்கு மீனாட்சி எப்படி குலதெய்வமாக விளங்குகின்றாளோ அவ்வாறே சோழ மன்னர் பரம்பரை முழுவதற்கும் பட்டீஸ்வர துர்க்கை குலதெய்வமாக விளங்கி வந்தாள். பாண்டியனை மணந்த சோழ அரசியான மங்கையர்க்கரசி தேவியரும் ராஜராஜ சோழ மன்னனுக்கு மதியுக ஆலோசகராக விளங்கிய குந்தவை பிராட்டியும் பட்டீஸ்வர துர்க்கை மீது அபார பக்தி செலுத்தியவர்கள். இத்துர்க்கையை வழங்கினால் ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும். குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கும். ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்க பெறலாம். பணி நீக்கம் பெற்றவர்கள் மீண்டும் பணிக்கு செல்லலாம். தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் உள்ளவர்கள் முன்னேறலாம். அரசு பணி விரைவில் கிடைக்க எல்லாவற்றிற்கும் இப்பட்டீஸ்வர துர்க்கையை வணங்கினால் நிச்சயம் நடக்கும். தன்னை சரணடையும் பக்தர்களுக்கு உடனே அருள் புரிய காலை எடுத்து வைத்து புறப்படுகிற கோலத்தில் துர்க்கை நிற்பது மிகவும் விசேஷம். இந்த கோயிலில் துர்க்கை அம்மன் சந்நிதியில் தான் கூட்டம் எப்பயுமே நிறைஞ்சிருக்கும். எலுமிச்சை பழத்தோட பக்தர்கள் அன்னையை வழிபடுவாங்க. சாமி கிட்ட வச்சிருந்த எலுமிச்சை பழமும் பூவும் கண்டிப்பாக பக்தர்கள் வாங்கிட்டு போகணுன்னு நினைப்பாங்க. நம்ம அப்படி வாங்கிட்டு வந்தால் நம்ம மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை துர்க்கை அம்மன் நிச்சயம் நிறைவேற்றியும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். நாள்தோறும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வருவோம். உதவி சிறுசோ பெருசோ இல்லை, நம்மால் முடிஞ்சதை நிச்சயம் நம்ம செய்யணும். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. கஷ்டப்படுறவங்க கிட்ட 4 வார்த்தை ஆறுதலாக பேசுறது கூட ஒரு உதவி தான். நிச்சயம் நம்ம அதை செய்யணும். நம்பிக்கையுடன் கடவுளை சரணடைவோம். வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்போம். இறைவன் ஒருபொழுதும் நல்லவர்களை கைவிடுவதில்லை. நம் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் காலம் அனைத்தையும் மாற்றும். அதுவரை பொறுமையுடனும் காத்திருப்போம். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.